ஏன் குழந்தைய வந்து பிறந்த உடனே அதுக்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. இது வந்து டெய்ரி இண்டஸ்ட்ரியில் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இது வந்து உண்மையாகவே இந்த மாதிரி நடக்குது. கன்றுகள் கிட்ட இருந்து தன்னுடைய தாய்கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க. எவ்வளோ வலிகள் இருக்கும் அந்த கன்று, எவ்வளோ வலிகளோடு அதால் எதுவும் பண்ண முடியல. வந்து பார்த்திங்கன்னா மெரைன் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இது கணக்கிட முடியாது. நம்ம ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க எவ்வளோ ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம், எவ்வளோ உயிர்கள் வந்து கொல்லப்படுது அப்படிங்கிறது அளவிட முடியாத, இமேஜினேஷன் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ கடலில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களையுமே நம்ம வந்து சுரண்டிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ உயிரினங்களை வந்து ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுது. ஸோ அவங்க யூஸ் பண்ணுற அந்த நெட்டு மூலயமா மற்ற உயிரினங்களுக்குமே அது பாதிப்பு ஏற்படுது. பார்த்தீங்களா? ஸோ இந்த இந்த இதுவாக இதுங்க அந்த டாட்டாய்ஸ் பாருங்கள். ஸோ டாட்டாய்ஸ் வந்து அந்த வலைக்குள்ளே சிக்கி அதனால் சர்வைவல் பண்ண முடியாத மாதிரி அது தவிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் வந்து நம்ம அந்த நெட் யூஸ் பண்ணுறதன் மூலயமா பிற உயிர்களுக்குமே வந்து அது துன்பம் இழைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ we are completely destroyed the ocean. ஏன் வீகனிசத்தில் உல் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஸோ ஷிப் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது வந்து உள் கொடுக்கும். பட் நாம் வந்து அதை அதிகமாக உள்ள வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அதை ஓவர் வெயிட்டாக நம்ம வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் மூலிமா நிறைய அதை உள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய தாங்க முடியாத அளவுக்கு அதை வந்து உள் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அதிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து அதனுடைய உள் நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஆகுது. அதன் மூலிமா அதுக்கு ரொம்ப பெயின் ஏற்படுது, டெய்ல் வந்து கட் ஆகுது, இன்ஜூரி ஏற்படுது, ஊண்டு ஏற்படுது. இதன் மூலிமா அதுக்கு ரொம்ப வலிகளும் உயிர் இழப்புகளும் ஏற்படுது. எடைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளாக நம்ம வந்து அதை மாற்றி அதையும் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ்காக நம்ம அதோடைய உள்ளே வந்து ஸ்நாச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம. ஸோ நம்மளுடைய ஏன்ஷியன்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வலியுறுத்தக்கூடியது வந்து கொல்லாமையும் புலால் மறுத்தல் அப்படிங்கிறது நம்ம வழியாக சொல்லி கொண்டு தான் வராங்க. பட் நாம் அதை வந்து சிந்திக்கிறதில்ல, நம்ம மறந்துட்டோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இந்த 2 அதிகாரத்துமே வந்து பள்ளிகளுக்கு குழந்தைங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே அது அவங்களுக்கு புரிதல் கொடுக்கணும். அந்த கருணையின் அடிப்படையில் வாழும்போது ஒழுக்க நெறிய ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைகள் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் ஏன் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இது கம்ப்ளீட்டாக இந்த 2 சாப்டர்ஸை ஹைட் பண்ணியிருக்குங்கிறது எனக்கு தெரியல.